பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், கர்த்தருக்கே காத்திரு என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நாம் ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்தில் போய் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். திடமனதாக இருந்து நீ அவர் சமூகத்தில் காத்திரு, உன் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார், கர்த்தருக்கே காத்திரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தேவ சமூகத்தில் போய் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி தேவ சமூகத்தில் நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நிச்சயமாக பதில் உண்டு. ஆமேன். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் தள்ள மாட்டார். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். நம்ம தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட ஜெபிக்கும்போது நம்முடைய தேவை எல்லாவற்றையும் அவர் அறிந்து நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்து நம்மை அவர் ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாம் ஒரு கவர்மெண்ட் அதிகாரியை பார்க்க போக வேண்டுமானால் கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சில மருத்துவமனைக்கு நாம் போகுமானால் நம்முடைய வியாதிகளை குறித்ததான காரியத்துக்காக செல்லும் பொழுது அந்த மருத்துவமனையில் போய் டாக்டருக்காக காத்திருக்க வேண்டும். அதே போல் தேவ சமூகத்தில் போகும்போதும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். நாம் ஜெபித்திருக்கிறோம், அநேக காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டு. எனவே அந்த பதில் வரும் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. திடமனதாக இருந்து காத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகு போல பலனடைந்து செட்டைகளை விரித்து உயிரே பறந்து போவார்கள். ஆமேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை குறித்து வேதம் கழுகுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கழுகை பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் கழுகு ஒரு 80 ஆண்டுகள் இந்த பூமியில் உயிர் வாழும். இந்த கழுகுடைய முதல் 40 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா, அந்த கழுகு 40 வயதுக்கு வரும்போது தன்னுடைய அலகையெல்லாம் உடைத்து தன்னுடைய இறகையெல்லாம் பித்து அந்த கழுகு மொட்டை கழுகு போல் மாறி மலை உச்சியில் பாறையில் போய் வெயில் படும்படியாக பல நாட்களாக அது காத்திருக்கும். தன்னுடைய பலனையெல்லாம் இழந்து, தன்னுடைய இறகை இழந்து, தன்னுடைய அலகை இழந்து சாப்பிடாம பல நாட்களாக அந்த பாறையில் என்ன செய்யணும்? சூரிய ஒளி படும் பொழுது படுகிற மாதிரி தன்னுடைய செட்டையை விரித்து கொண்டிருக்கும். எல்லா இறகு எல்லாம் போய் மொட்டை கழுகு மாதிரி இருக்கும். மற்ற பறவைகள்லாம் போய் என்னச்சு அதை கொத்தும். ஆனாலும் இந்த கழுகு பொறுமையாக காத்து அப்படி இருக்கும். சில நாட்கள் சென்ற பிற்பாடு பார்த்திங்கன்னா, அந்த கழுகுக்கு மறுபடியும் அந்த இறகு முளைக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் அந்த கழுகுக்கு நகங்கள் முளைக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் அந்த அலகு முளைக்க ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, அந்த கழுகு என்ன செய்யும்? புது பலன் அடைந்து செட்டை விரித்து உயிரே பறந்து போகும். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் நம்ம அநேக ஆசீர்வாதங்கள் இழந்து போயிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியில் இந்த அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வேதனையோடு கூட இருக்கலாம், கடன் பாரத்தோடு கூட இருக்கலாம், நெருக்கத்தோடு கூட இருக்கலாம், என்ன பண்ண போகிறோம் தெரியாமல் இருக்கலாம், அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அந்த கழுகை போல் எல்லாவற்றையும் இழந்து, பலனை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து, மற்றவங்க வெட்கப்படுத்துகிற அளவுக்கு, மற்றவங்க நம்ம நிந்திக்கிற அளவுக்கு, நம்மை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நம்ம மாறி இருக்கலாம். ஆனால் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. அந்த கழுகை போல் நாம் காத்திருக்கும் பொழுது அந்த கழுகுக்கு மறுபடியும் அந்த திரும்ப இறகு முளைத்தது போல், மறுபடியும் அதுக்கு அலகு முளைத்தது போல், நகங்கள் முளைத்து அது உயரே பறந்து எழும்பி பறந்து செட்டையை விரித்து பறந்து போய் இன்னும் 40 ஆண்டுகள் வாழ்ந்தது போல் நமக்கு இன்னும் ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். என நம் தேவ சமுதாய காத்திருப்போம். அல்லேலூயா. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நம்முடைய கடன் பாரெல்லாம் மாறும், வியாதிகள் மாறும், கட்டுகள் நீங்கும், உபத்திரவங்கள் நீங்கும். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார், பலப்படுத்துவார். அவருக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்துவார். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. அவர் கர்த்தருக்கு காத்திருப்போமானால் நம்மை ஆண்டவர் ரட்சிப்பார், நம்மை ஆஸ்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. கடன் பாரமா, நெருக்கமா, வியாதியா, போராட்டமா, துன்பமா, கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்துருங்க, காத்திருங்க.
நமக்கென்று சொல்லி ஒரு நாள் வரும். அந்த நாளில் நம்மை ஆண்டவர் உயரே பறக்க வைப்பார். அல்லேலூயா. நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரு காத்திருந்து புது பலன் அடைந்து உயரே பறக்க, செட்டைகளை விரித்து பறக்க உதவி செய்கிறார்கள். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.